மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய யாழ் அறிவு திருக்கோயிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலை அவர்களே, பேராசிரிய பெருமக்களே, இந்த மெய்நிகர் ஊடாக இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த நல்ல தினத்திலே உங்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நல்கிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொண்டு, ஆன்மீகம் அகம்புறம் ரெண்டு எடுத்துக்கலாம். புறத்தில் உள்ளதெல்லாம் புலன்களை கொண்டு அறிந்து விட முடியும். ஆனால் மறைபொருளை அறியத்தக்க வாய்ப்பு ஆன்மாவை பற்றிய அறிவில் அடங்கி இருக்கிறது. அதுவே மறைபொருள் உணர மட்டுமே முடியும். ஒரு சிறிய கதை. அவர் ஒரு துறவி. அவர் விலைமகள் வீட்டில் இருப்பதாக விசாரணைக்கு மன்னரிடம் அழைத்து வருகிறார்கள். சாட்சி ஒன்று. அவர் விலைமகள் வீட்டின் அருகே நின்றிருந்தார். மன்னர் துறவியை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு இளம் துறவி. ஆம் அண்ணா, நின்றிருந்தேன். சிரித்த முகத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது சாட்சி. அந்த வீட்டினுள் போவதை நான் பார்த்தேன். சென்றாயா? ஆம், சென்றேன் மன்னா. இரண்டாவது சாட்சியும் பொய் சாட்சி அல்ல, உண்மை. மூன்றாவது சாட்சியாக அவர் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது வெளிமகளின் கைகளை பிடித்திருந்தார், நான் பார்த்தேன். அவ்வாறு பிடித்திருந்தாயா? ஆம், பிடித்திருந்தேன். அது மட்டுமல்ல, அவள் பலகாலம் எனக்கு கட்டிலை பகிர்ந்திருக்கிறாள். சிரித்துக் கொண்டே சொன்னான் துறவி. மன்னன் உடைவாளை உருவினான். அவன் தலையை வெட்டுவதற்கு முன், ஏனென்றால் அவள் இந்த இடத்துல கோடு போட்டுங்க, டேஸ் டேஸ் டேஸ், ஒரு பதில சொல்லிட்டார். மன்னன் உடைவாளை கீழே போட்டான். பாதங் மியூட் பண்ணுங்க. வளமுடன். கேக்குங்களா? இப்ப கேக்குது. மன்னர் உடைவாளோட நின்றுட்டு. மன்னர் உடைவாளையோட இறங்கி தலையை வெட்டிட போறாங்க. ஆனால் அவன் அதற்கு பின் அவள் எனது அப்படின்னு போட்டு விடையை நான் சொல்லல, எனது அப்படின்னு சொல்லி ஒரு விடைய சொல்லிட்டாரு. மன்னர் உடைவாளை கீழே போட்டான். காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். என்ன சொல்லியிருப்பாங்கிறதோட இதை நிறுத்திக்கிறேன். யோசனை பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஏன்னா இது ஆன்மீகத்தில் எப்படித்தான் ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு மாதிரி பதில் கிடைக்கும். அவர் இப்படி சொல்லிருக்காரு, இவர் இப்படி சொல்லிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. நாம் குறையாய் இருக்கும் வரை இது எல்லாமே நமக்கு முழுசா விளங்காது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய தகமை மனதிற்கு மட்டும்தான் உண்டு. ஒருங்கிணைத்து பார்ப்பது விஞ்ஞானமும் பகுத்து 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 நுணுகி நுணுகி ஆராய்ந்து தனித்தனியாக தரவல்லது. ஆனால் மெய்ஞானம் என்பது அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. எனவே அவ்வறிவு ஒன்றோடு ஒன்று என்ன தொடர்பு, எப்படி இருக்கும், வேறு விதமாக இருக்கலாமா, இப்படி யோசனை பண்றதுதான் ஆன்மீகத்தோட தனித்திறன். அது மட்டும் எல்லாத்துக்கும் உதவுது. புற வாழ்க்கைக்கும் உதவுது. இப்ப இன்னைக்கு வச்சிருக்க அத்துணையும் அறிவியல், சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி, அரசியல்,
அத்துணை துறைகளையும் மேம்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அது ஏன் வேணாம்னு நம்ம நினைக்கணும்? கொடுக்கும் விதம் வேறு. ஆனால் அது குறையாய் இருப்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. உள்ளே சொல்ல செல்ல மிகப்பெரிய புதையல் நமக்கு கிடைக்கிறது. மறைபொருளாக இருக்கக்கூடிய உயிர், மனம், அறிவு, தெய்வம் யாருக்கும் காட்டவும் முடியாது, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இதுதான் என்று அறுதியிட்டும் கூட முடியாது. இன்னும் எவ்வளவு காலம் போனாலும் சரி. இதை உணர்வதற்கு ஆன்மீகம் ஒரு வழி சொல்லுது. அப்ப 5 புலன்வழி அறிவும் 6வது மனதின் மூல நிலை அறிவும் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா, நினைச்சு பாருங்க, ஒரு புலன் இல்லை உங்களுக்கு, 5 புலன்ல ஒரு புலன் ஏதாவது ஒண்ணு குறைச்சு நினைச்சு பாருங்க. கண் தெரியாது, மத்த புலன் சரியா இருக்கு. அப்ப அறிகிற திறன்ல 1 குறைஞ்சு போச்சு. காது கேட்காது, அறிகிற புலன்ல 2 இல்லாத போச்சு. அப்ப குறையுடைவது போல இந்த மனதை பற்றிய அறிவு குறையும் பொழுது குறையறிவு உள்ள மனிதனாகத்தான் வாழ முடியும். அது எப்பேற்பட்ட விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, நாட்டின் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, குறை அறிவு உடையவர்களே. அப்ப இந்த மனதை பற்றி முழுமையாக அறிந்தவர்களுக்கு கண் இருந்தால் காட்சி தெரிவது போல அந்த நிலையில் சென்று மனதை வைத்துக் கொண்டு அக்கருத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான விடை கிடைச்சிடும், அகத்தடியிலே கிடைச்சிடும். இதுதான் அவ்வளவு காலமா ஆன்மீகம் சொல்லிட்டு வருது. அதனால் கடவுளுக்கு எதையோ கொடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்கிற ஆன்மீகம் அல்ல, அது நம்பிக்கை வழி. இத இன்னும் ஆழ்ந்து கொண்டு செல்வது வேதாத்திரியம். என்ன நிலைக்கு நம்மை இட்டு செல்வது? மற்ற குருபிரான்கள் சீடர்களை உருவாக்கினார்கள், வேதாத்திரியமோ குருமார்களை உருவாக்குகிறது. ஏன்னா அப்பேற்பட்ட கல்வியை வடிவமைத்து கொடுத்தது வேதாத்திரிய மனவளக்கலை. கூழாங்கற்களையும் அது வைரக்கற்களாக மாற்றுகிறது. அது ஒன்னில் இருக்கிறது, உன்னுக்குள் தேடு, உள்கடந்து செல், எல்லாம் கிடைக்கும் என்கிறது. எல்லாம் கிடைக்கிறது என்பது கேட்டு பெறுவதல்ல, இயற்கை வளமாக வாழ்ந்து நமக்கு வழங்கி இருக்கிறது என்பது அறிய முடியும். உடலை எடுத்து பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு குறைவா படிச்சிருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு இயக்கத்தை குறைவா படிச்சிருந்தா எப்படி இருப்போம்? இல்லையே, தெள்ள தெளிவா இருக்கே. இதுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்க உணவு, உடை, இருப்பிடம், கோள்களின் சஞ்சாரம், பூமியிலிருந்து வர கதிர்வீச்சு, எது குறையா இருக்கு? தக அமைப்பில் என்ன சொன்னா பிழை இல்லாமல் தரப்பட்டிருக்கிறது. இதுல ஏற்பதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுவும் இந்த உடலில், இந்த உயிரில், இந்த மனதில், இந்த அறிவில் உள்ள குறைபாடு. அந்த குறைபாட்டை மட்டும் நீக்கிக் கொண்டால் எல்லோரும் ஞானிகளே, அல்லது எல்லோரும் 5 புலனறிவில் மட்டுமல்லாமல் ஆழ்ந்த நிலையில் மனதில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் அல்லது தெய்வ நிலையில் அனைத்தையும் அறியக்கூடிய திறன் படைத்தவர்களாக மாறியிருப்போம். இது சத்தியமானதும் சாத்தியமானதும் தான், சாத்தியம் இல்லாதல்ல. ஆன்மீகமா 60 வயசுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். அது எப்பேற்பட்ட ஞானிகளும் தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. நீங்களா எப்படி அடைய முடியும்? இல்லவே இல்லை, ரொம்ப எளிமையா இருக்கு. அதுவும் இப்ப வேதாத்திரிய காலத்தில் இன்னும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. சோ அறிவு தேடுதல் உள்ளவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று மனவளக்கலை. சோ இளைஞர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு விஞ்ஞானத்தின் வழி அல்லாது வேற விதமா போக முடியாது. அதே மாரி விடை தெரியாத கேள்விகள் ஏராளமாக இருக்கு. விஞ்ஞானத்திலும் இருக்கிறது, மெய்ஞானத்திலும் இருக்கிறது. விஞ்ஞானத்தில் போட்டான், போசான், குவாண்டம், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இது அதுல குறைபாடு.
நீ எப்படி பிரபஞ்ச தோற்றம் உருவாவதற்கு முன் என்ன இருந்தது? நிறைய கேள்விகளுக்கு விஞ்ஞானத்துல விடை இல்லை. மெய்ஞானமோ தட்டுத்தடு மாதிரி சொன்னதுல பாதி பாதி எடுத்துட்டு இருக்கு. ஒரு யானையை கண்டவர்கள், பார்வையற்றவர்கள் யானையை தொட்டு பார்த்து தூண் போல் இருக்கிறது, அது வால் போல் நீண்டு இருக்கிறது, அது துந்திக்கையை அடிச்சுட்டு கயிறு போல் இருக்கிறது, காது முறம் போல் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்னா தனித்தனியா பார்த்தது போல அவர்கள் சொன்னதை ஒட்டுமொத்தமாக பார்க்க தெரியாமல் ஒரு யானையை பார்த்த பார்வையற்றவர்கள் போல மெய்ஞானத்திலையும் தனித்தனியா பார்த்துட்டு இருக்காங்க. சோ தன்னிலை அறிவதற்கு அல்லது ஆறாம் அறிவினை பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு மனவளக்கலை. இதுல நமக்கு நிறைய செய்திகள் தன்னுணர்வாக கிடைக்குது. அப்பேற்பட்ட அறிவினை பெறுவதற்கு மனவளக்கலைக்கு வந்திருக்கக்கூடிய அல்ல பெற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, என்ன சொல்லப்போன அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். எனவே உங்களை அனைவரையும் வணங்கி உங்கள் கேள்விகளுக்கு என்னால் இயன்ற பதிலை சொல்ல முடிகிறேன். இது என்னுடைய பதில்கள் அல்ல, வேதாத்ரி மகரிஷியை சொல்ல விதத்துல நான் விளங்கி இருக்கிறேன். ஒரு உரைக்கல் போல நான் சரியா இருக்கேனான்னு உரைச்சு பார்க்கறதுக்கு உங்களுடைய கேள்விகள் உதவும் என்ற நோக்கோடு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் உங்களது கைகளை உயர்த்துவதன் மூலம் கேள்விகளை கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஐயா அவர்களின் பதில் வரும். அந்த பதில் சம்பந்தமாக தொடர் கேள்வி ஒன்றை நீங்கள் கேட்கலாம். அதையும் தாண்டி 2 கேள்வி, ஒருவருக்கு முழுமையான கேள்வி 2 கேள்விக்கான உங்களுக்கான சந்தர்ப்பம் நாங்கள் வழங்குவ இருக்கிறோம். ஒருவர் 2 கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வியிலே ஐயாவின் பதிலை ஒட்டிய தொடர் கேள்வி கேட்கலாம். அது இந்த ஒரு கேள்வியுடன் தான் ஒரு கேள்வியாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் ஒருவர் கை உயர்த்தி நான் அதை அன்மியூட் பண்ணி அவரை கேட்கும் பொழுது அந்த கேள்வி நேரம் முடியும் வரையும் அமைதியாக அதை நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கைகளை உயர்த்துங்கள். வாழ்க வளமுடன். விக்னேஸ்வரன் ஐயா முதலாவதாக உயர்த்தி இருக்கிறார். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க கேள்வியில கேட்கலாம். வாழ்க வளமுடன். முதலில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி. நான் எனது ஆதங்கத்தை கேட்டேன் என்ற எனக்கு மனவளக்கலை பல கேள்விகள் இருந்தன. அதை நான் கேட்டேன். அதற்கு நீங்கள் இசைந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணியதுக்கு முதல்கண் நன்றி. எனது முதலாவது கேள்வி ஜெயபால் ஐயா, மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்கிறான். இறந்த பின் அவனுக்கு பல சடங்குகளை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு 8 12 நாள் 31st டே செய்தாலும் பரவாயில்லை. 2 3 5 10 வருஷத்துக்கு பிறகும் அந்த திதி என்று செய்கிறார்கள். அது எல்லாம் தேவைதானா? உண்மையில் அதிலே பிரயோசனம் இருக்கின்றதா? உடலை விட்ட பிற்பாடு இந்த நீங்க உயிரை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. உடலை விட்டு வெளியே வந்த பிற்பாடு அந்த உயிர் கலைவதில்லை. அதுவா விருப்பப்பட்டு இல்லை, அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேக வேறுபாடு காரணமாக வேகம் குறைந்த விண்ணணுக்கள் மையத்தில் இருக்க விளிம்பில் அதிகமா இருக்கிறது இருக்கும். அப்ப அது கூட்டு கலையாத வெளியில் இருக்கிறது பார்த்துக்குது. அது உடலை விட்டு பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த உடல் மண்ணுக்குள்ள மறைஞ்சோ நெருப்புல போடுற வரைக்கும் அந்த உடலை ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. 2வது 4 நிலை சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் பூமி கவர்ச்சிக்கு உட்பட்டு அல்லது தாண்டி எங்க சூரிய காந்த களத்துக்குள் அல்லது பேரியக்க மண்டலத்துல இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா அந்த ஹெரிடிட்டியில வந்த அத்துணை பதிவுன்னு அது டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. யாருக்கு அது சேரும்னா அந்த அந்த கருத்தொடர்புடையவர்களுக்கு சுலபமா வர சேருது.
அவங்க நல்லது செஞ்சிருக்காங்களா கெட்டது செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது. நீங்க எந்த அலைநீளத்துக்கு வரீங்களோ அது இன்ட்ராக்ட் பண்ணி அது உங்களை தூண்டும். அதாவது 14 to 15 அலைநீளம் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 20 அலைநீளத்துக்கு மேல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பதிவும் அவங்களுடைய பதிவும் சேர்ந்து உங்களை தூண்டுதல் அதிகமாக்கிடும். இந்த கருத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதை கரும ஆதின்னு வச்சாங்க. இந்த வினை விளைவை ஆதிக்கு சமமா கொண்டு போய் சேர்த்தணும். தாய் தகப்பனுக்கு மட்டும் வச்சாங்க இல்ல, நம்ம முன்னோர்களுக்கு சேர்த்திதான் அது. இது ஏன்னா இது எல்லாத்தோட லிங்க்ல தான் இருக்கும். ஆனால் நீங்க சொல்றது புறச்சடங்குகள் எதுவுமே பயனில்லை. நல்லா மறுபடியும் திருப்பி சொல்றீங்க, புறச்சடங்குகள் எந்த பயனும் இல்லை. அகத்துக்குள்ள நடக்கணும். அப்பா அம்மா அல்லது என் குலதெய்வம் வழிபாடுல நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் செய்த எண்ணங்கள் என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் இருந்து செய்துவிட்டு வருகிறோம். உங்கள் ஆன்மா சமாதானமாகட்டும். இது நல்ல உணர்வா கொடுத்து அந்த ஆன்மாவுக்கு அந்த அலைநீளத்துல இது அது கழிச்சுக்கும் நாம ஏற்கிறோம். அது ஒண்ணு கழிச்சுக்கிட்டு நம்ம ஏற்கிறோம். நம்மளால முடியல அடுத்த சந்ததி கொடுக்க போறோம். இது வழி வழியாக வந்த ஒரு நிலை. அதனால பார்த்தவங்க இது 1 வருஷம் 8 நாள் 10 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, இது ஒரு தொடர் இயக்கம். ஆனால ஏன் அந்த திதி பார்க்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு கேலண்டர் கிடையாது. இத்தனை நட்சத்திரத்தில் அமாவாசையில இருந்து 3ஆம் நாள் பிரதமை திருதியை துவிதியை அப்படின்னு ஒவ்வொன்னா 3ஆம் நாள் 4ஆம் நாள்னு பிரிச்சாங்க. அதுதான் திதி. தேதிங்கிறது திதின்னு வச்சுக்கிட்டாங்க. கரெக்டா அதனால பூமி சுத்தி வருது. 365 டிகிரி சுத்தி வரும் பொழுது அந்த திதி நம்ம பூமி கவர்ச்சிக்கு அப்பால் இருந்தால் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஈஸியா கிடைக்கும். அந்த சேட்டலைட் நினைச்சிட்டீங்கன்னா ஈஸியா லிங்க் கிடைக்கும். மறுபடியும் அடுத்த கட்ட தள்ளி விடுறதுக்கு நம்ம மனதால் எண்ணினால் போதும். இதைதான் அவங்க சடங்கு வழியில வச்சிருக்கிறாங்க. முடியாத பொழுது உணர்ந்த அந்தணர்களை கூப்பிட்டு வச்சு அவர்கள் இதை ஏத்து 2 பேர்த்துக்கு இணைப்பு கொடுப்பதாக பாவனை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உணர்ந்திருக்கனால வேணும் வேண்டியதில்லை. நீங்க எப்ப வேணுமாலும் அந்த மாதிரி ஒரு சிந்தனையோ ஒரு தூண்டுதலோ நமக்கு வருதுன்னு தெரிஞ்சா நம்ம முன்னோர்கள் கர்ம பயன் நமக்கும் இது தூண்டிக்கிட்டு இருக்கு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது. அப்பா அம்மா என் சந்ததியில முன்னாடி இருக்கவங்களே, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் முடிஞ்சா செய்யறோம், இல்லைன்னா என் சந்ததிகள் செய்யும். இந்த மகிழ்ச்சி கூட சொல்லிருப்பாரு, சப்த விதிகள்னு சொல்லி 7 அடிகள் வச்சு இந்த நெருப்ப வளவன திருமணமான பந்தத்துல சொல்லுவாங்க. நீங்க நினைத்ததெல்லாம் நாங்கள் நடத்தி காட்ட இருக்கிறோம். அப்படி முடியாத பொழுது நானும் இந்த திருமணம் செய்யக்கூடிய ஆண் அல்லது பெண்ணாக இருக்க இவளும் சேர்ந்து செய்கிறோம். அதுவும் முடியாத பட்சத்தில் எங்களுடைய சந்ததிகள் இந்த காரியத்தை ஆற்றும். இது சத்தியம் என்று நெருப்பு ஐயா. சடங்குகள் நம்மளால முடியாத இன்னொருத்தர் வச்சு செய்யறது. நமக்கு இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறதுனால அதுல எல்லளவுக்கு நமக்கு தப்பு இல்லை. இல்லைன்னா அந்த தொடர் இருந்துகிட்டே இருக்கும். நல்லதும் கெட்டதும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு இந்த முறையில நம்ம எண்ணினால் போதும். எப்ப நினைச்சாலும் சரி. அது ஏன் அந்த திதிங்கிறாங்கன்னா, அந்த பூமி 365 டிகிரில எப்போ உடலை விட்டதோ பூமி கவர்ச்சிக்கு அப்பால் போயிருந்தா அங்க நிற்கும். அதை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி விடுறதுக்கு நம்ம தவங்கள்ல ஆன்ம சாந்தி தவம் வைக்கிறோம். ஒண்ணும் வேண்டியதில்லை. அந்த நாள்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்க உங்க தகப்பனுடைய தாயோடைய முன்னோர்களுடைய பேசுவது போல பாவனை பண்ணி எது தூண்டுதலா இருக்கோ அதை நான் செய்து விட்டு வருகிறேன். முடியாத பட்சத்தில் என்னுடைய சந்ததிகள் அதை செய்யும். உங்களுடைய ஆன்மா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பூமி கவர்ச்சியில் இருந்தால் சாலோக்கியத்தில் இருந்தால் சாமீபத்தில் செல்லணும். அது வரைக்கும் நமக்கு எவ்வளவு காலமானாலும் சரி அதனுடைய தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக வச்சதுதான் இது. மனதால் செய்வதை ஒழிய புறச்சடங்குகள் அல்ல. இந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தானே காலையும் மாலையும் தாய தந்தைய நினைக்கிறோம். அப்ப அதாவது ஒண்ணு வணக்க முறை வேறு. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. இல்ல தவத்துல செய்யறோம் ஐயா.
அதுதான் யார் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் சொல்றது வேறு. வேதாத்ரி மகரிஷிக்கு நான் வணக்கம் சொல்வது வேறு. வேதாத்ரி வழியில் நின்று மற்றவர்களுக்கு சொல்லி தர்றதுங்கிறது வேறு. அப்ப தாய் தந்தைக்கு வணக்கம் சொன்னீங்களே வழியா தாய் தந்தை சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு பையனுக்கு கண்ணாலம் பண்ணிருப்பாங்க, இன்னொரு பொண்ணுக்கு கண்ணாலம் பண்ணாத போயிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும். நான் செய்து வருகிறேன், இவர்களை படிக்க வைக்கிறேன், அந்த மாதிரி அதை மாதிரி நீ ஏத்துக்கிட்டீங்களாங்கிறதான் கேள்வி. வெறும் வணக்கம் என்பது வேறு, அவர்கள் எண்ணியதை செய்வது என்பது வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தவத்துல வணக்கம் சொன்னோம், தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் சொன்ன வெளியே அப்பா அம்மா பார்த்துட்டோம், வணக்கம் சொல்லிட்டோம், சோறு போட மாட்டோம், சரியாயிடுமா? அதனால அவங்க என்ன நினைச்சாங்களோ என்ன எண்ணி இருந்தாங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சதை ஒண்ணு செய்யுங்க, செய்ய முடியலன்னா நான் செய்து தருகிறேன் என்று உணர்வா சொல்லுங்க, போதும், அவ்வளவுதான். நன்றி, மிக தெளிவான விளக்கம். நான் கொஞ்சம் ஆட்கள் கேட்ட பிறகு அடுத்த 2வது கேள்வியை கேட்கிறேன் ஐயா. நன்றிங்க, வாழ்க. நன்றி. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நல்ல பதில். இப்பொழுது ஜெகநாதன் ஐயா கேளுங்க. வாழ்க வளமுடன் பேராசிரியர் ஜெயபால் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்வி, நான் நேரடியா வாரேன். அண்மை காலத்தில் வாழ்ந்த விஞ்ஞானி ஹாக்கின்ஸ் என்பவர், அவர் சிறு வயதிலிருந்தே உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டவர். அவருடைய மூளை சிறப்பாக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது. இறுதி வரை ஆராய்ச்சிகளை செய்த அதுல அவர் ஒன்று சொல்லி, பிரபஞ்சம் விரிந்து கொண்டு போகிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து பிரபஞ்சத்தை பற்றி எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் போய் கடைசியாக அவர் இறை மறுப்பு என்று சொல்லி ஒரு புத்தகம், அவர் இறைய ஏற்றுக்கொள்ளல, இறைநிலையை ஏற்றுக்கொள்ளாம புத்தகம் கூட வெளியிட்டார். ஒரு விஞ்ஞானியா இருந்து இறைநிலையை மறுத்திருக்கிறார். அதே நேரம் பெரியார், அவர் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு பெரியார் இறைநிலையை மறுத்திருக்கிறார். பேரும் ஒரே புள்ளிக்குத்தான் போயிருக்கிறாரு, இறைநிலையை மறுத்திருக்கிறார்கள். எங்களை போன்ற சாதாரண ஆட்கள், எங்களுக்கு, நாங்கள் ஒரு சாதாரண மக்கள், நாங்கள் எங்களுடைய அனுபவத்துல இறைநிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அனுபவம் மட்டும் சொன்னா பல சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொருவருக்கும், மக்கள், உங்களுக்காக இருக்கிற எங்களுக்கு தடுத்தாட்கொள்ளப்பட்டிருக்கிற துன்பத்தில இருந்து விடுபடுறது தடுத்தாட்கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த அனுபவங்கள். ஆனா நாங்கள் தடுத்தாட்கொள்ளும் பொழுதும் அதை உணராமல் மீறி செய்து துன்பத்தை அனுபவித்திருக்கிறோம். அந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் இறைநிலையை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். சிறு வயதுல அப்பா அம்மா இறைவன் இருக்கிறார் சொன்னா அதை ஒரு பக்கம் வைப்போம். இருந்தாலும் நாங்கள் இப்ப மனதார இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விஞ்ஞானியோ அல்ல பெரியாரோ அவைக்கு இப்படியான அனுபவங்கள் பெரிய வைத்தியா? அவ்வளவு தூரம் ஆராய்ச்சிகளும் சிந்தனை உள்ளவர்களுக்கு அந்த மரபு சிந்தனை ஏன் வந்தது? எங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களா? நீங்க இந்த மக்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்றுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில பெரியார அண்மை காலத்துல நடந்த தேர்தல கூட பெரியார் சிந்தனைன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்திருக்கு. இந்த விஞ்ஞானிக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பு நாங்களே இப்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே நபர் விட்டு போயிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு விளக்க, சின்ன பெரிய வெளிச்ச டைம் எடுக்காட்டாலும் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களால அனுபவத்தை கொண்டு தர முடியுமா? என்றால் நீங்கள் பெரியாரோடு இருந்திருக்கிறீர்கள், இப்ப இறைநிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அதை நீங்கள் ஒரு முறை நான் கேட்டபோது சொன்னீர்கள், எது தாங்கி கொண்டிருக்கிறதோ அந்த தாங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை சொன்ன நீங்க. எனக்கு அது புரிஞ்சுது. இவர்களுக்கு அப்படியான சிந்தனை ஏன் பெறாம? பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ந்தவருக்கு இறைநிலை மறுப்பை பற்றி சொல்லி இருக்கிறாரா இவர் ஹாக்கிங்ஸ்? ஏன் அப்படியான சிந்தனை வர வேண்டி வந்தது என்றுதான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அதுக்கு சிறு விளக்கங்களை தந்துட்டா உதவியாக இருக்கும். மதங்கள் ரீதியாக சொல்லப்படுகிற இறைநிலை அல்லது இறைவன் என்கிற ஒரு கருத்து. நம்ம இந்து மதத்துக்கு வந்துறேனே, கடவுளுக்கு இதை கொடுத்தா அது உங்களுக்கு இதை செஞ்சு தரும், பாவம் மன்னிப்பு, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. முதல்ல ஒரு கேள்வி. அப்படி செஞ்சா அவர் மனிதன் மாதிரி தான் இருப்பார். மனிதனுக்கு உட்பட்ட கடவுளை தான் ஏத்துக்கிட்டான். ஆனா
சொல்லி வச்சவங்க உணர்ந்தவங்க அந்த மாதிரி கடவுளை சொல்லல. அவங்க உணர்ந்தது எல்லாவற்றையும் தர வல்லது எது, இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க வல்லது எது என்கிற கேள்விக்கு இறைவன் என்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க, அல்லது இறை அல்லது மறைபொருள், இன்னொரு பேர் வச்சுக்கோங்க, எல்லாம் சர்வ வல்லமை படைத்தது அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அதை உள்கடந்து போனாதான் உங்களுக்கு தெரியுங்கிற கருத்தையும் அதுக்குள்ள பதிவு பண்றாங்க. யாரு? இந்த ஆன்மீகத்தை உருவாக்கியவர்கள். எவ்வளவு காலத்துக்கு? வேத காலம் தொட்டு. அகம் பிரம்மாஸ்மி, மனம் என்பது இறைவனாக இருக்கிறது. இப்ப நீங்க பக்தியில நீங்க உணர்வா சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல மனம் என்பது கடவுள் அப்படின்னா மனம் இல்லாதவர்கள் யார்? கடவுள் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்றாங்களே. அவங்க ஆரம்பத்திலிருந்து வேதத்தை மறுப்பதும் ஏற்பதும். வேதத்தை ஏற்பது என்பது மனம். அகம் பிரம்மாஸ்மி, 4 கருத்து. மனம் கடவுளாக இருக்கிறது. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். எது? இந்த உடலா, உயிரோ, மனமோ, அறிவோ, தெய்வமோ எதுவா இருந்தாலும் நீ அதுதான். எங்க? நீ இறைநிலைங்கிறாங்க. அயனாம்சம், விரல அசைச்சாலும் பூமி அசைந்தாலும் பிரபஞ்சம் இயங்கினாலும் அது இறைநிலையின் இயக்கம் அப்படிங்கிறாங்க. 3வது. 4வது பிரඥானம், எந்த அறிவு இருந்தாலும் உலகில நீங்க நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40% நீங்க புற வாழ்க்கைக்கான விஞ்ஞான ரீதியான கருவிகளை கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் 60% கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த அறிவை தரக்கூடியது இறைவன் வைக்கிறாங்க. இதுக்கு நீங்க சொல்ற பக்தி மார்க்கத்துல, சைவ சித்தாந்தத்திலேயோ அல்லது கிறிஸ்துவ மதத்திலேயோ, ஜைன மதத்திலேயோ, இஸ்லாத்திலேயோ விடை சொல்லி வச்சிருக்காங்க. தனித்தனியா இருக்கு. நம்மளால அதை போய் அங்க பார்க்க முடியாது. சோ அவங்க சொன்னது ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இறை தத்துவம் என்பது வேறு. இத பெரியார் மறுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, கடவுளை சாமியை பார்த்து நீ கல்லுன்னு சொல்றீங்களே, நியாயமான்னு கேக்குறாங்க. வாங்க அப்படின்னு சொன்னவரை கூட்டிட்டு போய் கருங்கல் பிள்ளையார் இருக்கிற இடத்துல உட்காந்து சாமி, யாரு அர்ச்சகரை கூப்பிட்டு, சாமி இந்த பிள்ளையார் ஐம்பொன் லோகமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல கருங்கல்லுங்கிறாரு அவரு. பெரியார் சொல்றாரு, நானா சொன்னேன், அவரே தான் சொல்றாரு கருங்கல்னு. இப்ப நான் கருங்கல்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அர்ச்சகரே கருங்கல்னு சொல்றாரு. இப்ப என் கேள்விக்கு என்ன பதில்? அப்ப ஆன்மீகத்தில் உள்ள பிழைகளை பெரியார் அகற்றார். எனக்கு புரிஞ்ச விதத்துல நீங்க சொன்ன தத்துவத்துல இறை இல்லைன்னு அவர் சொல்றது, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இறைவன் வரமாட்டான். அது இயற்கை, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது செய்யறது நீங்க ஏத்துக்கணும். ஆனா ஒழுக்கமா இரு போதுன்னார். ஆனா அதுக்கு வரல. அதனால பெரியார அவர் தப்பா பேசுறாரு, கடவுள் இல்லைன்னு பேசினாரு. நீங்க சொல்ற மாதிரி கடவுள் இல்லைன்னார் பெரியார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதே வர்றார். இப்ப வச்சுக்க நீங்க சொல்றீங்க பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறதா, இறைத்துகள் விரிவாக ஆக ஆக அந்த பிரபஞ்சத்தோட எல்லை விரிவாகும். கேள்வி என்ன? பிரபஞ்சத்துக்கு அப்பால என்ன இருக்கு? இந்த விரிவாக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது? பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது, என்ன தேவைப்படுகிறது, எப்படி தேவைப்படுகிறது, எவ்வளவு தேவைப்படுகிறது? உங்களோட உடல் வளர்வதற்கு உணவு தேவைப்படுவது போல இந்த பிரபஞ்சம் விரிவாவது என்றால் எதை கொண்டு அது விரிவாக்கம் செய்து கொள்ளுகிறது? ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிட்ட அது விட இல்லை. அதுக்கு பிறகு கடவுள் இப்ப அவங்க கிறிஸ்துவ மதத்தை வச்சுக்கிட்டு கடவுளை பத்தி பேசுறாங்க. ஆதாம் ஏவாள் தோன்றினது பரிணாமத்தை ஒத்துக்காதது அந்த காலத்துல இருந்ததுனால அவர் இறை என்பது ஒண்ணு இல்லை, நேச்சர், அதுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அதை நீங்க கடவுள்னு சொன்னா சொல்லிட்டு போங்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி கடவுள் இல்லை. அதனால அவரு என்ன சொல்றாரு? இறை மறுப்பு, கிறிஸ்துவத்தில் உள்ள பிதாவை மறுக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி இது இல்லை அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். இங்க பெரியாரும் அதான் சொல்றாரு. ஆன்மீகம்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி கடவுள் இல்லை, அது இயற்கையா இருக்கு. அதுக்கு அப்பால அவர் சிந்திக்கல. நீ ஒழுக்கமாறு மாத்தலாம், அப்புறம் பேசிக்கலாங்கிறார். 2 பேத்துக்கு உள்ளது கடவுள் தத்துவத்தை. எந்த தத்துவத்தினா அந்த பக்தியில அவங்க இந்த விஷயத்தை சொல்ல முடியாத இன்னைக்கு நடைமுறையில, அதாவது 1900 போன நூற்றாண்டுல என்ன கடவுளை பற்றி நம்பிக்கை ஏற்படுத்தி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டாங்கிற பெரியார் எடுத்தார். அதுல நான் வெளிவந்தவன். நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் அவரு சொன்ன கேள்வியை கேட்கறதுக்கு விடை கொடுக்கல. ஆனால் வேதாத்திரியம் விடை கொடுக்குது. இந்த இடத்துல பாரு தெரியும். நான் ஆரம்பத்துல ஒரு விசாரணையை போட்டுட்டு
அது எப்படின்னு போட்டு கடைசியில் விடை சொல்லாத இருக்கேன். விடை தெரியாத வரைக்கும், உங்க உள்ளத்துல விடை தெரியாத வரைக்கும் அது குறையாதான் இருக்கும். அது மாதிரி அவரும் அதுல குறையா இருக்கிறாங்க. ஏன்னா மூலம் எது எத்தனையோ மரளுகிறது. விஞ்ஞானம் எவ்வளவு தோணுனாலும் இந்த பிஃபோர் பிக் பேங் என்ன இருந்ததுன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. 13.7 பில்லியன் ஆண்டுகளை கணக்கு போடுது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லைன்னு எப்படி சொல்லும்? ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கணும், அல்லது எனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்கணும். ரெண்டை விட்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னதான் ப்ராப்ளம். அந்த ஒண்ணு இல்லைங்கிற அடிப்படையில் தான் இந்த வரைக்கும் விஞ்ஞானம் உட்கார்ந்துருக்கு. அந்த ஒன்றும் இல்லாததே அனைத்திற்கும் ஆதார சக்தியா இருக்கு. இது இன்னைக்கு டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, குவாண்டம், இது எல்லாத்தையும் உள்ளுக்கு வரும் பொழுது விஞ்ஞானம் தடுமாறி நிக்குது. அவங்களால சொல்ல முடியல. ஸோ இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது விடை கிடைக்கிற வரைக்கும் இது அப்ரப்டா இருக்கட்டும். கடவுள்னு ஒண்ணு உருவகப்படுத்தி மக்களை ஏமாத்த வேணாங்கிறாங்க. அவங்க உருவகப்படுத்தல, எல்லைக்குள்ள கொண்டு வந்து காமிச்சாங்க. எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு உணர்ந்தவங்க எந்த வழியிலாவது இறங்கி சொல்றாங்க. இதுக்கு நிறைய கதைகளை சொன்னாங்க. ஒரு வீட்டுல குழந்தை இறந்து போச்சு. ஏன் இறந்துச்சுன்னாங்க, பால் பெரியாறிக்கிட்டதுன்னு. அவர் பார்வையற்றவர். பால் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. வெள்ளை வெளியேறுன்னு இருக்குன்னாங்க. வெள்ளை வெளியேறுனா அது எப்படி இருக்கு? ஏன்னா பார்வையற்றதுனால வெள்ளை எப்படி இருக்குன்னு அவருக்கு கலர் தெரியல. ஸோ உதாரணத்துக்கு கொக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. கொக்கு போல இருக்கும் வெள்ளை எப்படின்னாங்க. கொக்கு எப்படி இருக்குன்னாரு. சரி கொக்கை காமிச்சலான்னு கொண்டாந்து கொக்கை பிடிச்சி கையில கொடுத்தாங்க. தலையிலிருந்து வால் வரைக்கும் தடையை பார்த்தாரு. இத்த சூடு உடம்ப குழந்தை வாயில விட்டா அது சாவாத என்ன பண்ணுனாரு. எதுக்கு உதாரணம் ஆரம்பிச்சாங்க? பால் பெரியறிக்கிட்டது. பாலுக்கு உதாரணம் கொடுக்கறதுக்கு அவர் குருடருக்கு சொன்னாங்க. பாலை அடையாளப்படுத்த முடியல. பாலுக்கு பதில் வெண்மையை சொன்னாங்க. வெண்மையிலிருந்து கொக்குக்கு போச்சு. கொக்கை கொண்டாந்து காமிச்சாங்க. என்ன காட்டினாங்களோ ஓமை சொல்ல சொல்ல அது வேறையா மாறி போச்சு. இதான் ஆன்மீகத்தில் உள்ள மறைபொருளை அவங்கத்தான் உணரணும். உணர்வதற்கான ஏற்பாட்டினை தான் எல்லா மதங்களும் வழியா வச்சிருக்கு. ஆனா கடவுள் என்கிற ஒரு சித்தாந்தம் அல்லது வேதாந்தம் எதுவா இருந்தாலும் சரி, மூலப்பொருளை மனம் உணரணுமே ஒழிய அதற்கான வழிகள் அமைச்சிருக்க ஒழிய ஒரு நீங்க உருவத்தை கொடுத்துக்கிட்டு அது அந்த உருவத்தை வச்சுட்டு விளக்கிக்கிட்டே போகுது. ஸோ அந்த எல்லையை தொடர வரைக்கும் இந்த மறுப்பு கொள்கை, ஏற்பு கொள்கை, மறுப்பு கொள்கை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால யார் எப்படி சொன்னாலும் அந்த மூலப்பொருள் அனைத்தையும் தோற்றுவித்த ஒரு மூலப்பொருளுக்கு கடவுள்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சிந்திச்சிருக்காங்க. கடவுள்னு விட்டுன்னா வேற ஒரு பொருள் பேரை கொடுத்துக்குங்க. நீங்க விநாயகன், சிவன், பரமசிவம் இந்த பேர்லாம் எடுத்துருங்க. எல்லா மதத்துக்காரங்களும் மகிழ்ச்சி கூப்பிட்டாரு, ஒன்னா உட்கார வச்சாரு. இப்ப நம்ம கடவுள் ஒன்றா பலவானாரு. எல்லாரும் ஒண்ணுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பேர்ல மட்டும்தானே வித்தியாசம். ஒரு பொது பேர் வச்சுக்கிட்டா என்னன்னாரு. எந்த மத தலைவரும் ஒத்துக்கல. ஏன்னா அந்த மத பேரால அவங்களாம் சுகமா இருக்கிறாங்க. அதனால அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சிந்திக்கிறவர் வர வரைக்கும் அவங்க இந்த மக்கள்ல ஏறி உக்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை அவங்க வெறுத்தாங்க. பெரியாரும் வெறுக்கிறாரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வெறுக்கிறாங்க. அதனால நீங்க அந்த மறுப்பு கொள்கை என்பது நீங்க உருவப்படுத்திய கடவுளை அவர் இல்லைங்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா உண்மையான இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுங்க. சம் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி எங்கிருந்து வருது விஞ்ஞானத்துல சொல்ல முடியல. நம்ம சொல்ற கான்சியஸ்னஸ் அறிவை நீங்க எப்படி பெற்றீங்க? கருவில் இருக்கும் பொழுதுதான், கருவுக்கு முன்னாடி எங்கிருந்து பெற்றீங்க? வித்து இல்லையாவா? எப்படி வாங்கி வச்சுக்கிட்டீங்க? அதுக்கெல்லாம் விடையே பேச முடியாது. இந்த ஆன்மீகத்துக்கெல்லாம் விட தருது. நீங்க உணர்ந்தால் வழிய மேலோட்டமா பார்க்கும் பொழுது அதுக்கு வெவ்வேறு கதைகள் இருக்கும், வெவ்வேறு நிலைகள் இருக்கும், யாரையாரோ பத்தி பேசிட்டு இருப்போம். சோ நீங்க உணர்வுக்கு வந்துருங்க. அவர் எந்த இடத்துல நிக்கிறார்? 99% வந்திருக்கலாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த 1% அவருக்கு எட்டல. அதனால அவர் குறைன்னு சொல்ல, அது அவருக்கு எட்டல, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.